வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். இந்த பாண்டியர் வம்சம்ங்கிறது வந்து தொல்குடி வம்சம். பாண்டியர்கள் வந்து கொர்க்கைன்னு ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்து தலைநகரை வச்சு ரொம்ப நாளாக கொர்க்கை தலைநகரை வச்சு ஆண்டுகிட்டு இருந்தாங்க. சோழர்கள் வந்து அது மாதிரி தான் காவிரி பூம்பட்டு கடல்சார் வணிகம் நடந்ததுனால இவங்க பெரும்பாலும் வந்து கடலுக்கு பக்கத்தில் உள்ள கடற்கரையில் உள்ள நகரங்களை தான் தங்களுடைய தலைநகரங்களாக வச்சுருந்தாங்க. கொர்க்கையில் வந்து ரொம்ப நாளாக தலைநகராக இருந்தது. கொர்க்கையிலேருந்து இவங்க வந்து முத்துக்கள்லாம் வந்து வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க, வெளிநாடுகளுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கடல் வழி வாணிகம் நடந்ததுனால தங்களுடைய வளத்திற்கு காரணமே கடல்னு சொல்லி நினைச்சதுனால ஒருவேளை மீனை வந்து தங்களுடைய கொடியில வந்து இவங்க வச்சிருந்திருக்கலாம். இட் இஸ் பாசிபிள். இவங்க காலத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் எப்படி இருந்தது, அதுக்கு நமக்கு விவரங்கள்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வச்சிருக்கோம், இந்தியாவில் வந்து நாடு இருக்கு, நாட்டுக்கு கீழே மாநிலங்கள் இருக்கு, மாநிலங்களுக்கு கீழே மாவட்டங்கள் இருக்கு, மாவட்டங்களுக்கு கீழே சப்டிவிஷன் சொல்லுவோம், மாவட்டத்தின் சிறு பகுதி. அதுக்கும் கீழே பஞ்சாயத்து சமிதி இருக்கு, அதுக்கும் கீழே உங்களுக்கு வந்து கிராம பஞ்சாயத்து இருக்கு. இதுதான் இன்னைக்கு உள்ள மெஷர்மெண்ட். அன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாண்டியர்களுடைய காலத்தில் வந்து ஊர்கள் வந்து கூற்றம் நாடுகள் அப்படின்னு சொல்லி நிலப்பகுதிகள் வந்து பிரிக்கப்பட்டிருந்தது. இதில் ரணிய முட்ட நாடு, குடநாடு, புறப்பரளை நாடு, ஆரி நாடு, களக்குடி நாடு, திருமல்லி நாடு, தென்புறம்பு நாடு, கருநிலக்குடி நாடு, வடபரம்பு நாடு, அடலையூர் நாடு, பொங்கலூர் நாடு, திருமலை நாடு, தென்கல்லக நாடு, தாழையூர் நாடு, செவ்விருக்கை நாடு, கீழச்செம்பி நாடு, பூங்குடி நாடு, விடத்தலை செம்பி நாடு, கீரனூர் நாடு, வெண்புல நாடு, களாந்தெருக்கை நாடு, பருத்திக்குடி நாடு, அளநாடு, புறமலை நாடு, துறையூர் நாடு, துருமா நதி, வெண்பை குடிநாடு, இடைக்குள நாடு, நெச்சுர நாடு. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காரண பெயர்கள். இதையெல்லாம் பற்றி சொன்னாலே அது இன்னும் ஒரு 5 செஷன் நம்ம நடத்த வேண்டியது. ஒவ்வொரு நாட்டுக்கும் எதனால் அந்த பெயர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ அளநாடுங்கிறது இன்னைக்கு உள்ள ஊரில் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது அளநாடுங்கிறது தேனி, இன்னைக்கு உள்ள தேனி இருக்கே, அந்த தேனி, சின்னமனூர், கம்பம் இந்த வட்டாரத்தை உள்ளடக்கியது தான். பொங்கலூர் மாநாடு, வைகாவூர் நாடுங்கிறது வந்து பழனி பகுதியை வந்து குறிக்குது. அதுக்கப்புறம் அண்டநாடு, ஒட்டஞ்சத்திரம் பகுதி, ஆற்றூர் நாடு, அதம்ப நாடு, அதெல்லாம் திண்டுக்கல் மற்றும் அதை சுற்றிய பகுதிகள். அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி பேர் இருந்திருக்கு. வடகல்லக நாடு, தென்கல்லக நாடு, பாகனூர் கூற்றம், இதெல்லாம் நிலக்கோட்டை பகுதிகள். அதுக்கப்புறம் வந்து பூம்பாறை நாடு, அது வந்து கொடைக்கானல் மலைப்பகுதி, பூம்பாறை நாடு அப்படின்னு அந்த காலத்தில் கூப்பிட்டுருக்காங்க. நெடுங்கள நாடு அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள வத்தலகுண்டு. அதுக்கப்புறம் வந்து துவராபதி நாடு, புறமலை நாடு அப்படிங்கிறது வந்து நத்தம் அப்படிங்கிற பகுதி. கானாடுங்கிறது திருமயம் வட்டாரம். அதுக்கப்புறம் கோனாடு அப்படிங்கிறது புதுக்கோட்டை வட்டாரத்தை வந்து சேரும். மிளை நாடு ஆவுடையார் கோயில் பகுதியும், பள்ளிநாடு, வேடசந்தூர் பகுதியும் குறிக்குது. அதனால இன்னைக்கு உள்ள இந்த பெயர்கள் அந்த காலத்துல நாடுங்கிற பெயர்ல அழைக்கப்பட்டன அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய செய்தி நமக்கு. இதை பற்றிய விவரங்கள் வந்து நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள் இருக்கு. பல நூல்கள் இன்னைக்கு எழுதின நூல்களில் முத்துகிருஷ்ணனும் எழுதியிருக்காரு, இன்னும் பல பேர் இது மாதிரி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள செய்தி என்று சொல்லி இந்த நாளை முடித்துக் கொள்வோம். இனிய நாளாக. நன்றி, வணக்கம்.